ஹலோ ஆல். இப்போ நான் தேர்டு ட்ரைமிஸ்டரில் இருக்கேன். நானும் வந்துட்டு டெய்லி காலையில் எந்திரிச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும் அப்படிலாம் நினைக்க தான் செய்கிறேன். ஆனால் எங்கெங்க காலையில் எந்திரிக்கவே முடியறதில்ல. நைட்டு நல்லா வந்துட்டு தூங்கவும் முடியறது இல்லையா? ஸோ அதனால் காலையில் வந்துட்டு அப்படியே தூக்கமாக வந்துட்டு வருது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வேலையும் ரொம்ப இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அப்புறமா பொறுமையாக வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு காலையில் பொறுமையாக டிஃபனை மட்டும் பண்ணிட்டு விட்டுருவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும். ஸோ அதனால் லஞ்சையும் சேர்த்து பண்ணணும். ஸோ அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் நான் வேற கொஞ்சம் வெயிட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரைஸ் ஐட்டம்லாம் வந்து கம்மி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஹெல்த்தியாக ஏதாவது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்னொன்னையும் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பாப்பாக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்தேன்னா லெமன் ரைஸும் முட்டைக்கோசு கேரட்டு சேர்த்து போட்டு பொரியல் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறமா மதியம் எனக்கு கம்பு சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இல்லாமல் வந்து இந்த சம்பா கோதுமையில் வந்து உப்புமா வந்து கேரட் பீன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து பாயில் பண்ணி சாலட் செஞ்சுட்டு சீனி கிழங்குல வந்து ஒரு 2 பீஸும் வெள்ளரிக்காய் கொஞ்சமும் கட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.